இருக்கக்கூடிய சொல்லாடல் அனைத்துமே சரிங்க அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்துற மாதிரி நிறைய காட்சிகள் அரங்கேற்றப்பட்டது. அது கரெக்ட்னு சொல்றீங்களா? இல்ல வாங்க இப்படி கொஞ்சம் பாக்கணும். இல்ல சரி சரி, தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தல, அவங்க கத்து கொடுத்திருக்காங்க. பாதி பேருக்கு தமிழ் பேச வராது. கரெக்டா இல்லையா? இல்ல தமிழ் நடிகர்கள் தமிழ் இல்லைங்க இல்லைங்க, பல நடிகர்களுக்கு இப்ப நம்பியார் அண்ணன் அவர் இல்ல, அதனால நான் அவரை பத்தி பேசலாம். அவருக்கு தமிழ் பேசும்போது கொஞ்சம் மலையாள தோணி இருக்கும். எம்ஜிஆருக்கு இருக்காது, ஆனா அவருக்கு என்னவோ இருந்துச்சு. பி சுசிலா பாடும்போது அது இருக்காது, ஆனா கண்டசாலா பாடும்போது கொஞ்சம் தெலுங்கு சாயல் இருக்கும். அதுதான் இந்த நாடு, அதை கேள்வி பண்ணக்கூடாது. தமிழ் நடிகர்கள் தான் இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மாநிலத்தை எல்லாருமே கண்ணாம்பா சாவித்திரியா ஆயிட முடியாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது நான் இல்ல, அவருக்கு பதில் சொல்லணும். இருங்க, வெயிட், ஆன்சர். தமிழ் தாய் வாழ்த்தை கத்து கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு. கத்து கொடுக்கும் போது அவங்க கோணாமானம் பாடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் அப்படித்தான் என் ஜனகணமன கத்துக்கிட்டேன். ஜனகணமனங்கிறது பெங்காலி பாட்டு. உங்களுக்கு பாட வருமா முழுசா? உண்மையை சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, தப்பு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஜனகணமனவை கரெக்டா கத்து கொடுக்கும் போது நீங்க ஜனநனமனன் பண்ணா அது தேசிய கீதத்தை கேலி பண்ணுவதாகாது. புரியாமல் சொல்லுகிறீர்கள். ஜன கணமனன் சொல்லணுங்க, ஜன நனமனன் சொல்லக்கூடாது. அப்படின்னு நான் சொல்றது எப்படி தேசிய கீதத்தை கேலி செய்வதாகும்? புரியல.